சமாதியில நிறைய சமாதி 4 சமாதிகள். ஜீவன் முக்தியில ஜீவன் முக்தி, விதேக முக்தி, 2 முக்தி. ஜீவன்னா இருக்கும்போது ஜீவனை கொண்டு போய் அப்படியே விட்டு அப்படியே போகிறது. விதேக முக்தினா செத்து போய் அடையிறது. தேகத்தை விட்டு அந்த ஞான நிலை அடையுது. உயிரோடு இருக்கும்போதே ஞான நிலை அடைஞ்சு அப்படியே சேர்றது ஜீவன் முக்தி. ஆக ஜீவன் இருக்கும்போதே அடையாது. செத்த பின்னால சிவலோகம் வைகுந்தம் அடையலாம் என்று பித்த மனிதர் இங்கே பாரதியார் வர்றாரு. செத்த பின்னால அது விதேக முக்தி. உயிரோடு இருக்கும்போதே அந்த ஞான நிலை அடைந்து தான் ஜீவன் முக்தி. நீ இருக்கும்போதே அந்த நிலையை அடைஞ்சிடலாம் முடியும். அதை தான் நம்ம ஞானிகள் எல்லாமே செஞ்சாங்க. செத்து போய் ஜீவன் முக்தி அடைந்த ஞான நிலை அடையணும் இல்லை, இருக்கும்போதே அந்த ஞானத்தை அடைஞ்சிடலாம். எல்லாரும் அடையலாம். அதுக்கு வழி இருக்கு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அப்புறம் செத்து போகிறது எதுக்கு ஒரு தியானம் கற்றுக்கணும்? ஜீவன் முக்தினாவே செத்து போகிறது நினைக்க. அன்றைக்கி ஒரு அம்மா வந்தாங்க வீட்டுக்கு, நம்ம சபைவாளன் தான். நாங்கள் கேள்விப்பட்ட சாமி, ஏன் சாமி எங்கிட்ட சொல்லவே இல்லை. நாப்பில் என்னம்மா சொல்லாமல் போயிட்டேன். நீங்கள் ஜீவன் முக்தி போகிறதா சொன்னாங்களே, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லித்தராமல் போகிறீங்களே. ஓ, என்ன தான் போகுது பார்க்கலாம், எவ்வளோ தான் போகுதா அப்படின்னு. அப்படின்னா என்னம்மா? இல்லை நீங்கள் ஆகா நமக்கு சமாதியை வச்சு எல்லாம் போட்டு மூடிட்டு போயிடும். முக்தினா அப்படி இல்லைம்மா, சமாதி நிலைக்கு போய் அந்த நிலையிலேயே ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் அப்படி இருந்துட்டு வெளியே வர்றது, அதுதான் அந்த நிலையை போய் செத்து போகிறது இல்லை. ஐயோ என்கிட்ட தப்பா சொல்லிவிட்டாங்களே, ஐயோ நீ சாக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வருத்தம். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறான். இங்கேயே அதுலேயே ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் 1 நாள் 2 நாள் 1 வாரம் இந்த மாதிரி இருந்து வெளியே வர்றது. இப்போ ரமணர் அங்கே ஒரு 3 நாள் விருப்பாச்சி குகையில் இருந்தாருன்னா செத்து போயிட்டார்ல, அந்த ஞான நிலையில் அப்படியே நிற்கிறது. அந்த மாதிரி யாரும் அடையலாம். அது ஒன்றும் முடியாத காரியமே இல்லை, எல்லாராலையும் முடியும். அதுக்கு சில நுணுக்கங்கள், அது சில பயிற்சிகள், அதுக்கு ஒரு பிடிவாதம். என்னால் முடியும், நான் அடைந்தே தீருவேன் தான் எல்லாராலையும் அடைந்தேன். ஒரு 9-10 வயசுல 12 வயசுல ரமணர் அடைகிறாருன்னா 7-8 வயசாயிடுச்சு, நம்ம அடைய முடியாது? முடியும். அவருக்கு அவங்க பாரம்பரியத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க, கேட்டுட்டு அவர் அடைஞ்சிருக்காரு. நாம ஏன் அடைய முடியாது? நமக்கும் அந்த வழியெல்லாம் தெரியும், நானும் சொல்லித்தரேன். கண்டிப்பாக அந்த முக்தி நிலையை ஞான நிலையை அடைய முடியும். முடியாததையா பெரியவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம்னா 300 வருஷத்துக்கு முன்னாலேயே இதெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் இந்த ஞான நிலை ஜீவன் முக்தி நிலை இருந்தது. அதனால தான் செத்து போனவனுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? குளிப்பாட்டுறோம். செத்து போகிற சங்கினி எது குளிப்பாட்டணும்? அதே செத்து ஒழிஞ்சு போச்சு. பாடி சவத்தை எப்போ எடுக்கிறோம்? கொண்டை கொண்டு போச்சத்தை விட்டுட்டு அது குளிப்பாட்டுறான். எதுக்கு? அவன் செத்து தான் போயிட்டானா, இல்லை சமாதி நிலையில் இருக்கானான்னு அந்த பசு நெய்யை தலையில் தேய்ச்சி ஊராரெலாம் வர சொல்லி, பெரியவங்கெல்லாம் வர சொல்லி, அப்புறமா ஈவினிங்கில் தேய்ப்பான். எல்லாம் வந்தாச்சு. அப்போ விழிப்பு வந்தால் சரி விட்டுடுங்க, விழிப்பு வரலையே சரி புதைச்சிடுங்க. அப்படி செக் பண்ணி புதைச்ச வம்சம் இது. அப்போ அதை அடைய முடியாதா? எல்லாரும் அடையலாம், ஒரு கஷ்டமே இல்லை. நம்ம பாட்டம் பாட்டியெல்லாம் பெரிய வேதம் படிச்சுட்டு பகவதியை கரைச்சி குடிச்சுட்டு அதை அடையலை. அதுக்காக சின்ன ஒரு விஷயம், அந்த விஷயம் தெரிஞ்சால் போதும். அதனால் அது முடியாதது கிடையாது, முடியும். நீங்கள் வாங்க, பின்தொடர்ந்து வாங்க, போயிடலாம்.